ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு நர்த்தனன் வீலாக். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா மைக்ரோ லேபுண்ட M-300BT சப் வூஃபர் கம்ப்யூட்டர் மல்டிமீடியா ஒன்று அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அதோட அன்பாக்ஸை பார்த்துட்டு வருவோம். சரி, ஓகே, அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு கத்தியை காணிலே. சரி, ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று தான் கிடக்கு. ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். வேர்டிங் எழுதியிருக்காங்க. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. மேலே யூஸர் வேணும் கொடுத்துருக்காங்க. கேட்லாக் அதில் கணக்கெல்லாம் போட்டிருக்கு. சுவிட்ச் மற்றது அதுக்கு பென்ட்ரைவ் எஸ்டி கார்டு அடிக்கலாம். ப்ளூடூத் இருக்குது. மற்றது இன்புட் சோர்ஸ் அந்த அதுகள் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஃப்ரண்டில் சேட்டலைட் 2 இருக்குது. 2 ஸ்பீக்கர். ஓகே, ஸ்பீக்கர்ஸ் எடுத்து வச்சா இது பேஸ் நல்லா இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே வச்சாச்சு. வேறு என்ன இருக்குல்ல, அவ்வளோதான் இருக்குது. இது எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இது சேட்டலைட் ஓப்பன் பண்ணுவோம். ஒரு ஸ்பீக்கர், மைக்ரோ லேப்ல ஒரு சேட்டலைட். அடுத்தது இன்னொரு சேட்டலைட் கொடுத்துருக்காங்க. 2 சேட்டலைட் 2.1 போர்ட், அதால் 2 சேட்டலைட் இருக்குது. அடுத்தது ஒரு 3.5 mm ஜெக், ஆடியோ ஜெக் கொடுத்துருக்காங்க. இதே வச்சா இது அவ்வளோதான் இருக்குது. ஓகே, அடுத்தது சப் வூஃபர். இது எந்த சைட்? இந்த சைட் தான் ஓப்பன் பண்ணுறது. பேக் ஓப்பன் பண்ணுவோம். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓகே, இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ணுறது. ஓகே,
2 பின் ப்ளக் தான் கொடுத்துருக்குறாங்க. அதை விட இங்கே ஆடியோ பின், அந்த க்ரீன் கலர் பின், இந்த 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 பின் கொள்வதுக்கு இந்த இதில் ஒரு போர்ட் கொடுத்துருக்கு. அடுத்தது இதில் ஆடியோ அந்த 2 சேட்டலைட்டையும் கொள்வதுக்கு இடம் விட்டுருக்கு. ஓகே, இது 2 பின் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதோட இதில் யூஎஸ்பி அடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கு. இல்லை எஸ்டி கார்ட் அடிக்கலாம். இதுலேயே இன்புட், ப்ளே, போஸ் பட்டன், மற்றது நெக்ஸ்ட், வால்யூம் கூட்டுற குறைக்கிறது பட்டன் இருக்குது. அடுத்தது இங்கே மேலே வால்யூம் பட்டன், கீழே பேஸுக்கு கூட்டி குறைக்கிறதுக்கு இருக்குது, வால்யூம் இருக்குது. இதில் அந்த க்ரீன் கலர் ஆடியோ போர்ட் கொள்ளுறதுக்கு விட்டுருக்கு. இந்த பின் கொள்ளுறதுக்கு விட்டுருக்கு. இதில் ஆடியோ இன்புட், மற்றது லெஃப்ட் ரைட்டுன்ற அவுட்புட், இந்த சேட்டலைட் 2 ஸ்பீக்கர்ஸுக்கு அவுட்புட் கொடுத்துருக்கு. ஸ்விட்ச் ஆன் ஆஃப் கொடுத்துருக்கு. ஓகே, இனி இதை கனெக்ட் பண்ணிவிட்டு சவுண்ட் குவாலிட்டியை ஒருக்கா செக் பண்ணுவோம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, நான் இந்த ஸ்பீக்கரையும் செலக்ட் பண்ணாண்டா இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் ஒரு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்றால் ஏரியல் கொடுத்துருக்கு. ஸோ இதில் எஃப்எம்மும் இருக்குது. இதில் என்னென்ன சிஸ்டம் இருக்குண்டா ப்ளூடூத் இருக்குது, அதை விட யூஎஸ்பி இருக்குது, எஸ்டி கார்ட் போடலாம், எஃப்எம் இருக்குது, 3.5 mm பின் அடிக்கலாம், அதை விட ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்குது. இது பேஸ் வர அவுட்புட். ஓகே காய்ஸ், இனி நாங்கள் சவுண்ட் செக் பண்ணுவோம். ஓகே, ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது இந்த பின்ன குழுவும் எஃப்எம் வேலை செய்தான்னு பார்ப்போம். இன்புட் மோட். ஓகே கைஸ், சவுண்ட் குவாலிட்டி ஒருக்கா செக் பண்ணுவோம். சவுண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட்டாக ப்ளூடூத் செக் பண்ணுவோம். ப்ளூடூத்துக்கு இந்த சைட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ரேடியோ, இது ப்ளூடூத். ஓகே, ஃபோனில் ஒரு ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ரைட், கனெக்ட் ஆகிட்டு. இனி போட்டு பார்ப்போம். சவுண்ட்
ஓகே, அப்படியே பின்னையும் ஒரு அடித்து பார்ப்போம். ஏஜ்எக்ஸ் பின்னு ஓகே, பின் கொழுவியாச்சு. இப்போ பாட்டை போட்டாச்சு. சவுண்ட் ஃபுல்லாக கூட்டிட்டேன். சாரி காய்ஸ், என்ன நடந்தென்றால் நேற்று நான் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோலாம் போட்டு நான் என்ன செய்தேன்னு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச மியூசிக்காக ப்ளீவரையும் தமிழில் அடி பண்ணிய சாங்கையும் ப்ளூடூத்துக்கு ப்ளீவரையும் ஏஜ்எக்ஸ் இந்த இது 3.5 mm ஜாக் அடிக்கிறதுக்கு அடி பண்ணிய சாங் அந்த சாங் ரெண்டையும் போட்டு எல்லாம் எடிட் முடிச்சுட்டு அப்லோட் பண்ணி விட்டான். காப்பிரைட் கிளைம் பண்ணி விட்டாங்க. அப்போ என்ன செய்தது, திருப்பி ஃபுல்லாக டிலீட் பண்ணி வீடியோவை அவ்வளோத்தையும் எடிட் பண்ணி திருப்பி நான் காப்பிரைட் சாங் எடுத்து இப்போ திருப்பி அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி மைக்ரோ லேப்ண்ட அன்பாக்சிங் பார்த்தோம். எனக்கு அது பிடிச்சதுன்னா அது இந்த R.M.S அவுட்புட் 38 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் நல்ல பேஸ் நல்ல சவுண்டாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணேன். அதோட ஆப்ஷனும் கூட SD கார்ட், ப்ளூடூத் இருக்குது, USB யூஸ் பண்ணலாம், FM இருக்குது, 3.5 mm ஆடியோ ஜாக் அடிக்கலாம். அதால் பிடிச்சது எல்லா ஆப்ஷனும் இருக்குது. கம்ப்யூட்டரோடையும் பிசியோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதால் தான் இந்த பாக்ஸை நான் செலக்ட் பண்ணேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இது மைக்ரோ லேப்ண்ட இந்த ஸ்பீக்கரை நீங்களும் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மற்றது இந்த பாக்ஸுன்ற ப்ரைஸ் 8,500லேருந்து 9,500 மட்டும் போகுது. நான் 8,900 அப்படியே எடுத்தேன் இந்த பாக்ஸை. டராஸ்லாம் 9,300 அப்படி சம்திங் போட்டிருக்காங்க. செக் பண்ணுங்கள். செக் பண்ணி இப்படி உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஓகேண்டா, இந்த சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் ஓகேண்டா இதே மாதிரி பாக்ஸை வேணுங்க. இல்லை நீங்கள் இன்னும் பெட்டராக எதிர்பார்க்குறீங்கண்டா 5.1 பாக்ஸ் அதுகளில் ட்ரை பண்ணுங்கள். ஹோம் தியேட்டர் அதுகளில் ட்ரை பண்ணுங்கள், அது பெட்டராக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சி உங்களோட ரெஸ்பான்ஸை பார்த்து நான் நெக்ஸ்ட் அன்பாக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸ்டே சேஃப், டேக் கேர், பை பாய்.